பட் உன்னுடைய சிக்ஸ்த் சென்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே மாதிரி உன்னுடைய பாடியையும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டேன்னு வை. அதுக்கப்புறம் உன்கிட்ட யாராலையும் நெருங்க முடியாது. புரியுதா? நல்லா நல்லா மேல போ. கமான் கமான். ஆமா சார். இப்ப ரைட்ல பிடிங்க சார். அப்படியே ரைட் சார். இப்ப லெஃப்ட். இப்ப லெஃப்ட் சார். விட்டுறாதீங்க. ஆமா சார். விட்டுறாதீங்க. ஏமால விழுந்துறாதீங்க சார். ஆமா, இது எந்த இடம் சார்? இதெல்லாம் கதைக்காகிற கதையே கிடையாது. நீ இன்னும் கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும் தம்பி. நான் கஷ்டப்பட்டு உனக்கு மேலே ஏற கத்து கொடுத்தா நீ என்னடா தொப கட்டி இருந்து கீழே வர கத்துட்டு இருக்க. ஆமா, டிங் டாங் கண்ணியே இப்படி கிருகிருன்னு சுத்துது. அஜிஜோ, சரியா போச்சு போ. இவன் முழிக்கிறத பார்த்தா எல்லாத்தையும் மறந்துதான் போல இருக்கே. நான் இப்போ ஒரு ஃபேனா மாற போறேன். டிங் டாங்கும் ஒரு ஃபேன் தான். டிங் டாங் என்னாச்சு? என்ன டிங் டாங்? சுத்துறது போதும். நில்லு. அவனை புடி. டிங் டாங் வேற டிங் டாங். மேல இப்படி மிக்ஸி மேல சுத்துறான். டிங் டாங் நிறுத்து நிறுத்து. ஆஹா, என்ன ஆச்சு சார்? ஏன் சார் நம்ம ரூம் இப்படி அலங்கோலமா கிடக்குது சார்? எனக்கு தெரியாம ஏதாவது நடந்துச்சா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஐயோ இல்லப்பா, உனக்கு தெரியாமலாம் இங்க ஒண்ணும் நடக்கல. நீ எந்திரி. அது கட்டு வந்து என்ன பிராக்டிஸ் பண்ணுன்னு சொன்னாரா, நான் கொஞ்சம் வேகமா பிராக்டிஸ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. ஏன் சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் சார் நம்ம ரூமோட நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு? இப்ப நான் எல்லா இடத்தையும் திரும்பவும் கிளீன் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு சார். ஹலோ கட்டு சார், இங்க சாந்திலால் ஜுவல்லரியில திருட்டு போயிடுச்சு சார். சீக்கிரம் வாங்க. அச்சச்சோ. இங்க பாருங்க கட்டு பட்டு, அவன் ஒரு பெரிய திருட. அவன் இங்க வந்து நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டான். அவன் வைர வியாபாரம் பண்றத என்கிட்ட சொன்னான். அத நம்பி நானும் வைரத்தெல்லாம் அவங்கிட்ட காமிச்சேன். ஆனா என்னாச்சுன்னா, வைரம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப அடுத்தது அதை எடுத்து காட்டுங்க. ஓ அதுவா சார்? இப்பவே அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார். நல்லா பாருங்க, நல்லா எடுங்க. அதுக்கு நான் உசார் பண்ணிட்டு கிளம்புறேன். இந்தாங்க சார் நீங்க கேட்டது. சார் அவன் எங்க போனா? அந்த 420 இங்க இருந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானா? எல்லாமே போலி நகையாச்சே. போலி நகைங்களை இங்க வச்சுட்டு ஒரிஜினல் நகையை எடுத்துட்டு போயிட்டானா? காட்ஸ் காட்ஸ். ஹலோ ஹான்சர், உன்கிட்ட என்னலாம் இப்ப இருக்கோ அது எல்லாத்தையும் மரியாதையை என்கிட்ட கொடுத்துரு. இங்க பாருங்க, என்கிட்ட இருந்தா தானே நான் கொடுக்க முடியும். ஏற்கனவே ஒருத்தன் வந்து இங்க இருந்த நகைங்களை எடுத்துட்டு போயிட்டான். நானே இப்ப அந்த சோகத்துலதான் இருக்கேன். திருட்டு பைய எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு போயிட்டான். திருடுறதுக்காக பிறந்த இந்த ஷேர் சிங் இருக்கும் போது வேற ஒருத்த வந்து எப்படி திருடிட்டு போனான்னு சொல்லு. அவ யாருன்னு சொல்லு, புழிஞ்சிடுறேன் நானே. இந்த விஷ்ராம்பூர்ல இருக்கிற எல்லா வெள்ளி நகைகளும் தங்க நகைகளும் வைர நகைகளும் இந்த ஷேர் சிங்கான எனக்கு மட்டும்தான் சொந்தமானது. அத நான் மட்டும்தான் திருடுவேன். பட்டுக்குட்டி சொல்லு சொல்லு, அவ பாக்க எப்படி இருந்தா? அவ எந்த பக்கமா போனா? ஏதாவது ஒண்ணு சொல்லுடா கல்லூலி மங்கா. ஏய் சீக்கிரம் சொல்லுடா, போண்டா வாயா. அதுக்கப்புறம் அந்த ஷேர் சிங் அவனை ஃபாலோ பண்ணிட்டு அங்க இருந்து போயிட்டான். என் நகைங்கெல்லாம் போயிடுச்சு, எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். அரே சார், அவரு ஊருக்கு வெளியே போற பாதையில தான் சார் போயிட்டு இருக்காரு. கமான் கட்டு, நாமளும் ஊருக்கு வெளியே போய் பார்க்கலாம். நம்மள கடமை அழைக்குது. ஓகே பட்டு, போயிட்டு நறுக்கு நறுக்குன்னு மண்டை மேலேயே கூட்டி அவனுங்களை பிடிப்போம் வா. யாரு? சிக்கினியா? டேய் லெஃப்ட் அண்ட் ரைட். போய் அந்த காருக்குள்ள இருக்கிற நீர் யானையை நீங்க 2 பேரும் வெளியில தூக்கி எறிங்க. சொன்னதை சீக்கிரம் செய்யுங்க. இப்படி ஒண்ணா 3 நாள் ஆகும்டா. டேய் சீக்கிரமா கத்துக்கிட்ட வித்தை எல்லாம் காட்டி அவன வெளியில கொண்டு வாங்க. என்னடா கார் டான்ஸ் ஆடுது? போன உடனே பாட்டு கிட்ட போட்டீங்களா? டேய் என்னடா நடக்குது அங்க சொல்லுங்க. ஐயோ புழிஞ்சிட்டானா?
என் பேரு 420. நான் ஒருத்தனே 20 பேருக்கு சமமானவன். இங்க பாருங்க, நீங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க? 420, அதாவது 420. அதான் உங்க பேரு. இந்த விஸ்ராம்பூரை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் தான் டான். டண்டனக்கா டான், நான் மட்டும் தான் திருடுவேன். உனக்கு புரிஞ்சுதா குறுந்தாடி? என்னடா முடிக்கிற? இங்க பார், நீ திருடின அந்த வைர நகைகள் அனைத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு மரியாதையை நீ வேற ஊர்ல போய் பொழப்பு நடத்திக்க. என்னடா முடிக்கிற? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போ. சூப்பர். அந்த வைரத்தை மரியாதையா எங்ககிட்ட கொடுத்துரு. அதுக்கப்புறம் ஒழுங்கா கைய மேல தூக்குற. இப்போ இவங்க யாரு? இவங்களும் இந்த ஊரோட பெரிய டானா? இவங்க வேற கேங்கா என்ன? இவங்க வேற கேங்லாம் கிடையாது. நம்மள மாதிரி ஆளுங்க தப்பு பண்ணும்போது தட்டி கேக்குறதுக்காக டக்கு டக்குன்னு வர கட்டுப்பட்டு. இவங்க 2 பேருக்கு என்ன பார்த்தா போறாம, அதனால நான் எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்ணி வருவானுங்க. அழிவுக்கான 2வது பெயர் இந்த ஷேர் சிங்குங்கிறத இன்னைக்கு இந்த கட்டுவும் பட்டுவும் புரிஞ்சுக்கணும். சம்பவத்தை சிறப்பா செய்யுங்கடா. இந்த விஷயத்தை நீயே அவங்க கிட்ட சொல்லிடலாம்ல? ஆமா பாஸ், இந்த விஷயத்தை நீங்களே கட்டுப்பட்டு கிட்ட சொல்லிடலாம்ல? வாயமுடிங்கிறது ஒழுங்கா போய் தொலை. உங்களை வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியலடா. செம்ம காண்டா இருக்குது. பஸ், நீங்க எப்பவும் மத்தவங்க முன்னாடி எங்களை அவமானப்படுத்துறீங்க பஸ். உங்க மேல கோவமா இருக்கும் பஸ். என்ன பாஸ், முதல்ல நீங்க தான் இது எங்க கிட்ட சொல்ல சொன்னீங்க. இப்ப நீங்களே எங்க மேல கோவப்படுறீங்க பாஸ். எங்களுக்கும் ரோசம் இருக்கு இல்ல பாஸ்? இதுக்கப்புறம் நாங்க உங்ககிட்ட பேச மாட்டோம். கட்டு பட்டு கட்டு பட்டு கட்டு பட்டு கட்டு. ஏய், செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்திலாம் நீங்க அப்புறம் யோசிக்கடா. முதல்ல இங்க இருந்து போய் அவங்களை அடிச்சு துவைங்க போங்க. கட்டுப்பட்டு வடிச்சீங்கன்னா தட்டு நிறைய பிரியாணி வாங்கி தருவேன் போங்க. ஓகே பஸ். என்ன உனக்கு இப்போ? காப்பாத்த கூட மாட்டீங்களா? அடிங்க சார், விடாதீங்க சார். அப்படிதான் சார், கெட்ட பையன் சார் அவன். இந்த கேம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பைடா குண்டா. நான் உங்களை விட மாட்டேன். கட்டுப்பட்டோ, என்ன திடீர்னு என்ன பாக்க? நல்லா இருக்கீங்களா? எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க? அங்க போங்க, அவன் தான் திருட. நான் எதுவுமே பண்ணலப்பா. என்னோட வைரங்கள் எங்க போச்சு? எப்படி காணாம போச்சு? நிறுத்துங்கள. இங்க பாருங்க, யாரும் இருந்த இடத்தை விட்டு நகரக்கூடாதுல. இன்ஸ்பெக்டர் மன்மானி அண்ட் டியூட்டி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீல. இங்க பாருங்க, யாராவது ஓட முயற்சி பண்ணிய நான் பின்னாடியே ஓடி வந்து புடிச்சிருவேன். இன்ஸ்பெக்டர் மன்மானி, உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு. நான் உண்மையாவே இன்னைக்கு திருடவே இல்ல. இன்னைக்கு அந்த நகை கடையில திருடினது யாருன்னு கேள்விப்பட்டீங்களா? அது யாரோ 420, அதாவது இந்த 420. அவனை போய் புடிங்க சார், என்ன விட்டுருங்க சார். நான் அந்த வைரத்தை அவகிட்ட இருந்து புடுங்கி அந்த கடைக்காரன் கொடுக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் இங்க கட்டு வந்துட்டாரு. நீங்களும் வந்துட்டீங்க, ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. என்ன நம்புங்க சார், திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். நான் கஷ்டப்பட்டு திருடின நகையை இவங்க என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. இவங்க 3 பேருக்கும் நான் மட்டும் இப்ப பாடம் கத்து கொடுக்கல. என்னோட பேர் மிஸ்டர் 420 கிடையாது. ஹலோ ஷேர் சிங் சார், நான் உங்க நலம் விரும்பி பேசுறேன். கட்டு பட்டு ஜுவல்லரி வச்சிருக்கிற ஒரு வீட்டுக்கு திருட போறாங்க. அதை திருடிட்டு பழைய உங்க மேல போட போறாங்க. உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப பிளான் பண்றாங்க. என்னது? நான் ஜெயிலுக்கு போன ஆசைப்படுறேன். யாரு நலம் விரும்பி? உங்க பேரை சொல்லுங்களேன். ஹலோ ஹலோ, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்கவே மாட்டேன். ஹலோ கட்டு பட்டு, சொல்லுங்க. என்ன அந்த ஷேர் சிங் மூன்லைட்டோட வீட்ல திருடிட்டு கடைசியில அழகா எங்க 2 பேரும் மாட்டி விடலாம் பிளான் பண்றானா? கட்டு என்ன? சீக்கிரம் போலாம், சீக்கிரம். சரி போவோம் வா. ஹலோ இன்ஸ்பெக்டர் மன்மானி, நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லதான் கால் பண்ணேன். கவனமா கேளுங்க. அந்த கட்டு பட்டுவும் ஷேர் சிங்கும் ஜுவல்லரி ஓனரோட வீட்ல திருட போறாங்க. இல்ல நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். நீ என்ன வேடிக்கை பாக்குற? வா, தீ ஊத்தி கொள்ள எனக்கு. வா. இவ்ளோ பெருசு இல்ல. கரெக்டா 20வது ஃப்ளோர்ல தான் வீடு இருக்கான். அவன் அங்கேயே அமுக்குவோம் வா. ஏய், கையடா, மரியாதை தெரியாம. நிறுத்துங்கள.
வெண்ண சி கண்ணுல விளக்கண்ணைய விட்டு தேடுபட்டு. கட்டு பட்டு நீங்க போட்ட திட்டத்துல என்னைக்கு ஜெயிக்க மாட்டீங்க. நீங்க நினைச்சது எதுவும் இன்னைக்கு நடக்காதே. ஏய் வாய மூடு. என்ன பேசுற நீ? நாங்க வந்த வேலை எங்களுக்கு தெரியும். உன்னை பிடிக்காம இங்க இருந்து போக மாட்டோம். இன்ஸ்பெக்டர் மன்மானி அண்ட் லூட்டி, நான் குடிக்கிறது வடிகட்டாத டீல யாரும் அசையாதீங்களா? என்ன நடக்குதுங்க? ஐயா மண்மணி ஐயா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? யாரோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பேரு 420. நான் ஒருத்தர் 20 பேருக்கு சமமானவன். உங்க எல்லாரையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண போறேன். பாய் பாய், see you. சிறப்பா இருக்கு சார் உங்க ஒர்க். ஹலோ மிஸ்டர் தேவாங்க பெரிய குட்டி. சார் சார் ப்ளீஸ் இந்த கதவு திறங்க சார். சார் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. சொன்னா கேளுங்க. தெரிய மாட்டேங்குறடா. வழிய பாருங்க. நீங்க மட்டும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களை வச்சு பாகுபலி 3 நான் எடுக்கிறேன். சத்தியமா எடுக்கிற கதவை தரங்க. உண்மையா இருப்பேன். என்ன தெரிகிறது? ஓடிட்டே இருக்க. எவ்வளோ ரைட்டு. அம்மா எவ்வளவு லாகா இருக்கு. ஏப்பா நம்ம கிட்ட இந்த ஒரு யோசனை மட்டும் தான் இருக்கு. இந்த பைப்பை புடிச்சனா ஸ்வைங்கின்னு கீழே போயிடலாம். அப்படியே வாங்க, அப்படி நான் பண்ற மாதிரியே பண்ணுங்க. பாத்துப்பா, எனக்கே பதறுது. என்னடா பண்ற? எப்படா போன? நான் உனக்கு பயமா இருக்குடா, பயமா இருக்குடா. எனக்கு மட்டும் எப்படி நடக்குது கடவுளே? எங்க பஸ் போறீங்க? என்னடா இது? வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நீங்க பெரிய ஆபீஸ வாங்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். வாழ்த்துக்கள் சார். சொல்லி தொலையும். பொருட்களையும் ட்ரக்ல போட்டு அனுப்பிட்டேன் சார். ஆனா பொருட்களெல்லாம் எடுத்துட்டு போன அவங்க புது ஆபீஸ பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல சார். நான் இப்போ எங்க வரணும் சார்? என்ன டிங் டாங், நாங்க புது ஆபீஸ்ல ஒண்ணு ஷிஃப்ட் பண்ணல. ஆமா, முதல்ல அங்க யார் வந்தா? யார் இப்படி எல்லாம் பண்ணா? அது சொல்லு. வாழ்த்துக்கள் பிரதர். கட்டுவும் பட்டுவும் இப்ப புது ஆபீஸ வாங்கிட்டாங்க. திங்ஸ் எல்லாம் ஷிஃப்டிங் பண்றதுக்காக என்ன அனுப்பி இருக்காங்க. நீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க, நான் திங்ஸ் எல்லாம் பேக்கிங் பண்றேன். போச்சே போச்சே, எல்லாத்தையும் வாரி வலிச்சு வாயில போட்டுட்டு என்னப்பா நீ போயிட்டு. விடுப்பா கட்டு, வராத நீ. நான் அந்த 420 சும்மா விட மாட்டேன். நான் அவனை விட மாட்டேல. அவன் என் வீட்டுல இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. என் செக்யூரிட்டி கேட்டதுக்கு கமிஷனரை விட நான் பெரிய வீடு வாங்கிட்டதா சொல்லிட்டு போயிருக்காள. அப்புறம் உனக்கு ஷேர் சிங், உனக்கு என்னதான் ஆச்சு? சீக்கிரமா சொல்லுப்பா. என்னத்த சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. எங்க வீட்டுல வேலை செய்யற சமயக்காரன் கிட்ட ஏதோ பொய்ய சொல்லி என் வீட்டுல இருக்க பொருளா பூரா திருடிக்கிட்டு போயிட்டா. இதுக்கு அப்புறம் நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன்னு புரியல. அந்த 420 மட்டும் என் கையில இப்ப கிடைச்சான், அவன் ஆசை தீர டங்கு டங்கு அடிப்பேன். மண்ட மேலேயே கொட்டுவேன், ஓங்கி ஓங்கி குத்துவேன். கொட்டுற கொட்டுல பூமிக்குள்ளே போயிடுவான். ஒண்ணுமே புரியல உலகத்துல. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான வை, அவனை அடிச்சு 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 அப்படியே கைமாக்கிறவள விட மாட்டேன் அவனை. தெளிஞ்சிரு தெளிஞ்சிரு.
யோ இருங்கயா, நீங்க ரெண்டு பேரும் எதுக்கயா உங்க கோபத்தை ஏன் மேல காட்டுறீங்க? என்ன எதுக்கே அடிக்கிறீங்க சொல்லுங்கயா. ரெண்டு பேரும் வாய்க்கிழிய பேசுறத விட்டுட்டு தப்பிச்சு போன அந்த குறுந்தாடிக்காரரை போய் பிடிங்கயா, போங்கயா. அவனை விடக்கூடாதுல. பட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீயே? அந்த ஆளு ட்ரக் முழுக்க பொருள் கொண்டு போயிருக்கான்ல, சோ டயர் அடையாளம் கண்டிப்பா தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். கமான் கட்டு, என்ன ஃபாலோ பண்ணு வா. கட்டு, நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கோம், அப்படியே போ. இப்ப அப்படியே ரைட் போ, ரைட்ல. ரைட்டா? ரைட். போதும் போதும் கட்டு, ஸ்டாப் பண்ணு. இங்கதான் வண்டி இதுக்குள்ளதான் போயிருக்கணும், வா. நீ இன்ஸ்பெக்டர் மன்மானிக்கு போன் பண்ணிட்டு அவரை கூட்டிட்டு உள்ள வந்துரு. நான் ஓகேயா? சரி, ஆல் தி பெஸ்ட்ரா. அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். அப்படியா? எப்படி அங்க இருந்து ஓடுன? எனக்கு என்னமோ பிரச்சனை நடக்கும் தோணுது. கட்டு, நீ இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்க, என்னோட இடத்துக்கு வந்துட்டியா? என் கூட சேர்ந்து வேலை செய், நான் உனக்கு நிறைய பணம் தரேன், சரியா? எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் 420, நாங்க என்னைக்குமே தப்பான விஷயத்துக்கும் தப்பான ஆளுங்களுக்கும் தோண போக மாட்டோம். என்ன நிக்கிறீங்க? finish him. என்னோட பேரு மிஸ்டர் 420. நான் ஒருத்தனை 20 பேருக்கு சமமானவன். கட்டு பட்டு, இன்னைக்கு உங்களால தப்பிக்கவே முடியாது. அப்படியா? சரியா போச்சு போ. கட்டு, சொல்லு, நிம்மதியா போய் உட்காரு. இவரை சிங்கிள் ஹேண்டா நானே பொழந்துட்டு வரேன், ஓகே? இவருக்கு நான் ஒருத்தனே போதும். பாக்க பச்சை புள்ள மாதிரி தெரியுது, ரொம்ப அடிச்சிடாத. கட்டு, இந்த ஆள் அடிக்கிறது உன்னோட வேலை, இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. வெறும் சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. எந்திரில, கைய தூக்கு. இனிமே நீ தப்பிக்க முடியாதுல. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கைய தூக்கிட்டு அசையாம நில்லுல. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு நிக்கிற. நீ உன்னோட கண்ணை இமைப்பல, அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னல சொல்ற? கண்ணை இமைக்கணுமா? அப்படி நான் இமைச்சா நீ என்னல பண்ணிருவ? சொல்லுல. இப்ப பாரு, இங்க பாரு இன்ஸ்பெக்டர் மன்மானி, அப்புறம் பட்டு சைடுல போய் உக்காருங்க. குட் பாயா இருக்கணும். இந்த அடிதடி சண்டெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. இந்த கட்டு பட்டுடைய நட்பு கடல் காத்துல கலந்த உப்பு. இப்ப வாடா பாக்கலாம். அப்படியா? வாங்க மோதி பாத்துருவோம். ஓங்கி குத்து கட்டு. அது என்ன தம்பி, அடி நல்லா இருந்துச்சா? சரி, கொஞ்சம் பறந்து போ. என்ன அடி வாங்கினது பத்தலையா? என்ன வலிக்குதா? என்ன விளையாடிக்கிட்டு இருக்க? எங்க காணா போயிட்டா? மிஸ்டர் 420, இந்த வந்து இரு. போதும், உங்க
உங்ககிட்ட அடி வாங்கினதே போதும். இதுக்கப்புறம் என்னால அடி வாங்க முடியாது, விட்டுடுங்க. இந்த கட்டுப்பட்டு கிட்ட போட்டி போட்டு என்னால ஜெயிக்க முடியாது, விட்டுடுங்க. இதுக்கு மேல அடிக்காதீங்க, என்ன விட்டுடுங்க. இன்ஸ்பெக்டர் மன்மானி சார், நீங்க என்ன பண்றீங்க? என்ன விட்டுடுங்க. என்ன பார்த்து என்ன சொன்ன? உனக்கு சண்டை போட விளங்காது, ஓரமா கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பாருன்னு சொன்னல. இப்ப உன் கையை தூக்கல. இங்க பாரு, என்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுன்னு வையே, நான் ஓடி வந்து ஒன்ன புடிச்சிருவேல.